ஏற்கனவே மிக அகலமான 200 அடி அகலம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது. அதிலே அதற்கான ஒதுக்கீடுகள் இருக்கிறது. அதில் நிறைவேற்றுங்கள் என்றார்கள். அதற்கான மாற்று வரைவு திட்டத்தையும் முன்வைத்தார்கள். 3, இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு காவல்துறை உள்ளே வரக்கூடாது என்று தீர்ப்பை உயர்நீதிமன்றத்திலே 4/10/2012 உயர்நீதிமன்ற அமர்வில் பெற்றார்கள். இவ்வளவையும் பெற்ற பிறகு கடந்த 1ஆம் தேதியும் சென்னிமலை ஒன்றியத்தில் 9ஆம் தேதியும் பிப்ரவரி 9ஆம் தேதியும் போலீஸ் படையை கொண்டு வந்து நிறுத்தி ஏழை உழவர்களை நிலத்திலே இருந்து பெண்களை அடித்து விரட்டி தமிழக அரசு விவசாயிகளை தங்கள் வாழ்வாதாரமான தங்களுடைய உயிரினைய மண்ணில் இருந்து விரட்டுகிறது. இதற்கு மத்திய அரசும் துணை போய் அமைதியாக இருக்கிறது. உடனடியாக இதை மாற்ற வேண்டும் என்று ஈரோட்டில் கடந்த 17ஆம் தேதி அதிமுக தவிர்த்த அனைத்து கட்சிகளும், அனைத்து விவசாய சங்கங்களும், அனைத்து தமிழ் தேசிய அமைப்புகளும் ஒரே மேடையில் நின்று ஒரே குரலாக முதலில் போலீஸ் விவசாய நிலங்களிலிருந்து வெளியே வர வேண்டும், 2வது உயர்நீதிமன்ற தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், 3வது மாற்று திட்டத்தை பரிசீலிக்க வேண்டும், 4 விவசாயிகளை கொடுங்குற்றவாளியாக்குகிற அந்த 1962 PMP சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். நாங்கள் இன்று இதற்கு மேலும் தமிழக அரசு சட்டத்தை மீறுமேயானால் இந்த ஆட்சி சட்டத்தின் ஆட்சியா என்கிற கேள்வியை உலகத்தின் முன் வைப்பதற்காக சென்னிமலை ஒன்றியத்தில் இந்த பாதுகாப்பு குழுவின் கீழ் இருக்கிற பல்வேறு அமைப்புகளும் இணைந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை உலகத்துக்கு பிரகடனம் செய்து எங்கள் நிலங்களுக்குள் வராது என்ற அறிவிக்கையை இங்கே முன்வைத்து அதை ஆங்கி நிற்கிற கட்சிகளின் கொடிகளை இங்கே நட்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய போராட்டம். நன்றிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலங்கள் வந்து இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டு இல்லாமல் விவசாயிகள் வந்து தங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு இல்லாதையும் இதை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து எந்த விதமான ஒரு அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வராததுனால அவங்க கொதிப்படைந்து தான் நிலைக்கிறாங்க. இந்த நிலையில் மீண்டும் வந்து இதுக்கு ஒரு மாற்றுப்பாதை அமைக்கணும், மாற்று வழி பண்ணணும். மேலும் வந்து இவங்க வந்து காவல்துறையால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மன ரீதியாகவும் அதே சமயத்தில் இவங்களை வந்து இழுத்து வெளியே அனுப்புறதும் அவங்களுடைய நிலத்திலேருந்து அவங்கள வந்து கடினமான முறையில் வெளியேற்றுவதும் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வராங்க. இது தங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. உடனடியாக இது மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கூறியிருக்காங்க. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக விஜயபாஸ்கர்.